ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஹாய் தம். ஹாய். இன்னைக்கு என்னத்த நைட்டு சாப்பாடு? இன்னைக்கு வந்து தோசை தான் ஊற்றலான்ட்டு ஐடியாவில் இருக்குது. ஓகே தம். அதனால் சாம்பார் என்னத்த வேக வச்சுருக்கீங்க? முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் டிஃபனுக்கு. ஆமாம். ஓகே இந்த சாப்பாடு தான் நல்லா இருக்கும்ல தம்? சாப்பாடுலாம் எதுவும் சாப்பிட முடியாது. அதான் சரி சரி தம். சாம்பார் டிஃபனுக்குமே நல்லாயிருக்கும். ஆமாம். நீ என்னென்ன தேவை போட்டிருக்கீங்க? வந்து துவரம்பருப்பு, ஓகே அப்புறமேட்டு தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் வெந்தயம், அப்புறம் நல்லது விளக்கெண்ணெய் ஊற்றினா சீக்கிரம் நல்லா வெந்து போயிடும். ஓகே இந்த வெந்தயம் போடுறீங்க தம்? குழம்பு கெடாமல் இருக்கும். டக்குன்னு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல. ஆமாம் ஆமாம், இந்த வளவளப்பா ஒரு மாதிரி ஆயிரும் பருப்பு. அது மாதிரி ஆகாதுன்ட்டு டிப்ஸ் சொன்னாங்க. ஓகே ஓகே. அப்புறம் வாசத்துக்கு கொஞ்சம் சீரகம் நல்லா வேக வச்சு போட்டா, நல்லா வேக வச்சு தாளிச்சு மாங்காய் முருங்காய் கட் பண்ணி போட்டால் சாம்பார் ரெடி. சாம்பார் மட்டும் பண்ணா இல்லை தேங்காய் சட்னி? ஆமாம். ஓகே நல்லா தோசைங்களா இட்லிங்களா? தோசை நல்லா வேக போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் விட்டா கூட வெந்து போயிடும். இன்னைக்கு மாங்காய் முருங்காய் போட்டு சாம்பார். ஆமாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாம்பார் வீட்டில் காய் போட்டுருச்சு. ஆமாம் ஆமாம், இல்லை இனிமேல் அடிக்கடி வைப்பேன். ஆமாம். இப்போ முருங்காய் கொஞ்சம் எவ்வளோ இது? 10 ரூபா. இதெல்லாம் 10 ரூபாங்களா? இது அது 70 ரூபா. ஒரு காய் 10 ரூபா. கிலோ 50 ரூபா. கிலோ 50 ரூபா. மாங்காங்களா? ஓ, கிலோ வாங்கி நான் என்ன பண்ணுறேன்? இப்போ இது 1/2 கிலோவா? 1/2 கிலோ இல்லை, 1/2 கிலோவும் இல்லை, 20 ரூபாய்க்கு தரேன். அதான் சரி, ஒரு காய் 10 ரூபா கணக்கு அப்படின்னு. அதனால சரி 2 காய் புளிக்கல. ஆனால் ரொம்ப காயாக இருக்குது. இந்த 1.5 காயும் போட்டாச்சு, 1/2 காய் சாப்பிட்டாச்சு. விசில் வந்த பிறகு குழம்பு எப்படி செய்யலான்னு காமிச்சிடலாம். வாங்க சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முருங்காவும் மாங்காவும் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு வெங்காயம் கருவேப்பிலை வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சட்னி ஆட்டான்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து குழம்பு அத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பருப்பு நல்லா ஒரு 4 விசில் வந்துருச்சு. குழம்பு சேர்த்துக்கு வானில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா நல்லா வந்து காஞ்ச பருப்பு பார்த்தீங்கன்னா இல்லை கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 3 வந்து சேர்த்தியாச்சு. இது நல்லா வந்து பொரியட்டும். இது நல்லா வந்து பொரிஞ்சுக்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி பெருங்காயம் வந்து சேர்த்திட்டாங்க. தூள் பெருங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா பருப்பு வந்து கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெருங்காயம் சேர்த்துனா கொஞ்சம் கேஸ்ட்ரல் வந்து இருக்காது. அப்போ 3 வரமிளகாய் வந்து சேர்த்தியாச்சு சும்மா ஃப்ளேவருக்காக. பருப்பில் ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் வந்து வேக வச்சுருப்போம். சும்மா வாசத்துக்காக வரமிளகாய் சேர்த்தியாச்சு. இது கூட சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் வந்து சேர்த்திக்கலாம். வெங்காயம் கருப்பு நல்லா சேர்த்தின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெங்காயம் நல்லா அந்த கண்ணாடி பதவியும் நல்லா வந்து வணங்கட்டும். ரொம்ப வந்து பொன்னிறமாக வணங்க தேவை, சும்மா கண்ணாடி போய் நல்லா வந்து வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வந்து வணங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம முருங்காய் வந்து சேர்த்திக்கலாம். நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இப்போ முருங்காய் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ வந்து முருங்காய் வந்து சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா வந்து இந்த வெங்காயத்தோட அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து ஒரு 5-10 நிமிஷம் அந்த வெங்காயத்துலேயே வந்து வணங்கட்டும் முருங்காய். இல்லை கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து சேர்த்திக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு காய் நல்லா வந்து வணக்கி விட்டுறலாம். காய் நல்லா இந்த பக்கம் வணங்க கேப்பில் பார்த்தீங்கன்னா பருப்பு 4 விசில் வந்து விட்டோமா நல்லா வெந்துருச்சு. அதை ஓப்பன் பண்ணி தண்ணி இழுத்து வச்சிடலாம். லைட்டாக வந்து கடைஞ்சி வச்சிட்டோம்னா நம்ம அப்படியே எடுத்து டேரெக்டாக வந்து ஊற்றிக்கலாம். பருப்பு நல்லா வந்து வெந்துருச்சு. 4 விசில் தான் விட்டோம். சொசைடு பருப்பு தான், துவரம் பருப்பு, அது கூட தக்காளி எல்லாமே நல்லா வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குது, தண்ணி வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுட்டு நம்ம அந்த வெறும் பருப்பு மட்டும் கடைஞ்சி நம்ம வந்து நம்ம முருங்காய் கூட வந்து சேர்த்திக்கலாம். நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு இந்த தண்ணியே போதும்னு நினைக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா வந்து இழுத்தாச்சு. இப்போ காய் நல்லா வந்து வணங்கிட்டு இருக்கு. இப்போ நான் மற்ற வச்சு நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துடுறேன். இப்போ காய் பண்ணி ஓரளவுக்கு 10 நிமிஷம் நம்ம வெங்காயத்தோடு வணங்கிட்டு இருந்துச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வந்து சாம்பார் தூளும் 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. காரம் வந்து இதுவே போதும், ரொம்ப அதிகமாக காரம் வேணாம். சாம்பாருக்குலாம் அந்தளவுக்கு காரம் போட்டு நல்லா இருக்காது. இப்போ மசாலா சேர்த்தப்போ நல்லா வந்து நம்ம முருங்காய் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வணங்கட்டும். இப்போ முருங்காய் நல்லா மசாலா வணங்கிடுச்சு. இப்போ நான் பருப்பு நல்லா வந்து கடைஞ்சிட்டேன். இப்போ நம்ம அந்த வானலில் எடுத்து குக்கரில் வந்து அடுப்பில் வச்ச பிறகு அந்த காய் இது கூட வந்து சேர்த்துக்கலாம். நம்ம தேவைப்பட்ட விசில் விட்டுக்கலாம், நான் கூட அப்படியே டேரெக்டாக கூட வேக வச்சுக்கலாம். இப்போ பருப்பில் வந்து அந்த காயை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா, பருப்பு வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி வந்து எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா டிஃபன் தானே ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நல்லா இந்த தண்ணி தான் ஊற்றணும். நல்லா வந்து அந்த காய் போட்டு வணக்கணும் பார்த்தீங்களா, அது நல்லா வந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அது கூட வந்து சேர்த்தியாச்சு. இந்த தண்ணி கரெக்டாக இருக்குது. ஏன்னா அப்போ தோசை கொஞ்சம் குழம்பு வந்து ஒட்டும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் சாப்பாட்டுக்கு ஓகே தான். ஆனால் தோசைக்கு வந்து செட் ஆகாது. இப்போ என்னென்னா, இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ண பிறகு காரம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. உப்பு மட்டும் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அரை ஸ்பூன் வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிட்டாங்க. குழம்பு வந்து கொதிக்கும் இல்லையா, அதனால் வந்து உப்பு கொஞ்சம் ஈக்குவலாக ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் அந்த கல்லுப்பு வந்து சேர்த்தியாச்சு. கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுறலாம். குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா 10 நிமிஷம் அந்த காய் வேக நல்லா வந்து கொதிச்சுட்டு இருந்துச்சு. நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சாக வந்திருக்கு. காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மாங்காய் வந்து சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து ஃபஸ்ட்டே வந்து சேர்த்தக்கூடாது. நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்கணும். மீன் மாதிரி தான். மீன் எப்படி லாஸ்ட்டாக வந்து போடும்ல, சீக்கிரம் வந்துட்டோம்ல. ஆனால் மாங்காய் வந்து போட்டு நல்லா சிம்மில் வச்சு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம். மாங்காய் வந்து ஒரு ஒரு மேக்ஸிமம் 5 நிமிஷத்தில் வந்து வெந்துடும். இப்போ மாங்காய் வந்து சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மாங்காய் சீசனில் வந்து இந்த மாதிரி மாங்காய் குழம்பு, இந்த மாதிரி வந்து மீன் குழம்புல மாங்காய் போடுவாங்க, சாம்பாரில் மாங்காய் போடுவாங்க. இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த மாங்காய் வந்து புளிப்பு எதுவுமே இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சமாக தான் போட்டோம். ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுட்டோம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மாங்காய் வந்து சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லியை வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி போட்ட பிறகு அது லைட்டாக வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்மில் வச்சு நம்ம தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு வேகுதுன்னு பார்த்துட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். உப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 2 கல் கம்மியாக இருந்துச்சு. இன்னும் கொடுத்தா சரியாக போயிடும், தோசைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு உப்பு நாங்கள் அதுக்கப்புறம் எதுவும் போடவில்லை. உங்களுக்கு ஈக்குவலாக வேணும்னா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் பழங்க நல்லா வந்து வெந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் சூட்லேயே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாங்காய் நல்லா வெந்துடும். இப்போ நாங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ண போகிறோம். மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் பாருங்க சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. குழம்பு இந்தளவுக்கு கெட்டி, ஏன்னா சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும், தோசைக்குமே நல்லாயிருக்கும். மாங்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நல்லா பெரிய பீஸாக வந்து போட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம முருங்கைக்காய் வந்து மாங்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இன்னும் வந்து மாங்காய் போட்டுறதுனால நாளைக்கு காலையில் சூடு பண்ணி சாப்பிட்டா இன்னமும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு இருக்குது. இந்த வந்து சாப்பாடில் ஊற்றி சாப்பிட போகிறேன். மாங்காய் ஒரு பீஸு, முருங்கைக்காய் 2 பீஸு போட்டு சாப்பாடு ஊற்றி சாப்பிட்டா அம்புட்டு ருசியாக இருந்துச்சுங்க. வேலை டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாங்காய் முருங்கைக்காய் வந்து சாம்பார் வைக்கணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் உங்கள்கிட்ட வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வந்து வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிய போகுது. இன்னும் வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ போடுறோம். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.